ஃப்ரைடே இன்னைக்கு கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. வெயிலே இல்லை, மழை வர மாதிரி மேகமூட்டமாக இருந்தது. ஆனால் மழையும் பெய்யலை. ஈவினிங் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததும் குடிக்கிறதுக்காக மாம்பழத்தில் தான் ஸ்மூத்தி மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு மாம்பழம் நல்லா பழுத்து இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். மாம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மில்க் சேர்த்து இதை கிரைண்ட் பண்ணால் போதும், ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் சீனி சேர்க்கல, உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு போல் மாம்பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். நான் வீட்டு வேலை செய்யும்போது டிவியை கண்டிப்பாக ஆன் பண்ணி விட்டுருவேன். ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருந்தால் தான் வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். இல்லைனா ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும். அதுலேயும் பாப்பா ஸ்கூலுக்குலாம் போயிட்டான்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். அதனால் எப்போவுமே டிவி ஆன் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு வேலையாக பார்க்குறது. எப்படி அந்த வேலை முடிஞ்சுதுன்ற கஷ்டமே தெரியாது. வேலை அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு கோதுமை தோசை தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். கோதுமை மாவில் ஆனியன் கட் பண்ணி சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும், மாவு ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் தோசையாக ஊற்றுவேன். இதுக்கு சைட் டிஷ்க்கு மதியம் வச்ச மீன் குழம்பே இருந்தது. எக்ஸ்ட்ரா தேங்காய் சட்னி மட்டும் வச்சுருந்தேன். இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும்.